பல்சுவை செய்திகளை அடுத்தடுத்து பார்க்கலாம். காதல் விவகாரத்தில் திருவள்ளூரைச் சேர்ந்த சிறுவன் கடத்தப்பட்டதாக அளிக்கப்பட்ட புகாரில் பதியப்பட்ட முதல் தகவல் அறிக்கை குறித்த விவரங்கள் வெளியாகின. தனது மூத்த மகன் சுயமரியாதை திருமணம் செய்த நிலையில் இளைய மகனை அடையாளம் தெரியாத சிலர் கடத்தியதாக சிறுவனின் தாய் புகார் அளித்தார். நள்ளிரவில் தனது மகனை கடத்தியவர்கள் அவரை உடல் மற்றும் மனரீதியாக துன்புறுத்திவிட்டு பின் அதிகாலை 3 மணி அளவில் பேருந்து நிலையத்தில் கொண்டு விட்டதாகவும் புகாரில் சிறுவனின் தாய் தெரிவித்துள்ளார். எனவே தனக்கும் தனது பிள்ளைக்கும் பாதுகாப்பு வழங்க கோரி அவர் அளித்த புகாரில் 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிந்த காவல்துறையினர் 5 பேரை கைது செய்துள்ளனர். அதிமுக கூட்டணி குழப்பங்கள் தேர்தல் வரை தொடர்ந்தால் அடுத்த மே மாதத்தில் பழனிசாமி எதிர்க்கட்சித் தலைவர் பதவியை மட்டுமல்ல பொதுச் செயலாளர் பதவியையும் இழந்திருப்பார் என அமைச்சர் கே நேரு விமர்சித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் உட்கட்சி பிரச்சினை, கூட்டணி பூசல் என எம்ஜிஆர் மாளிகையிலும் கமலாலயத்திலும் தைலாபுரத்திலும் இருந்து நாள் தவறாமல் வரும் அறிக்கைகளுக்கு பதில் சொல்ல முடியாத பொம்மைதான் பழனிசாமி எனவும் சாடியுள்ளார். ஒரே கூட்டணியில் தூற்றவும் செய்து துதியும் பாடிக்கொண்டிருக்கும் மாய உலகில் வாழும் பழனிசாமியை மீட்க வழியே இல்லை எனவும் கே நேரு விமர்சித்துள்ளார். தேனி மாவட்டம் வீரபாண்டியில் ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் செயல்படுத்தப்பட்டு வரும் அங்கன்வாடி மையத்தில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். ஆத்தங்கரைப்பட்டி ராஜேந்திரா நகரில் இயங்கி வரும் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை மாணவர் விடுதியிலும் உதயநிதி ஆய்வு செய்தார். மாணவர்கள் தங்கும் அறை, உணவு, சேமிப்பு கிடங்கு, சமையலறை, சாப்பாட்டு அறை, குளியலறை, கழிப்பறை உள்ளிட்டவற்றில் ஆய்வு செய்த துணை முதல்வர் முறையான பராமரிப்புகளை மேற்கொள்ள அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். கன்னியாகுமரி மாவட்ட கடற்கரை பகுதிகளில் இன்று 3.4 மீட்டர் வரை உயரம் கொண்ட கடல் அலைகள் எழும்பக்கூடியதாக இருப்பதால் இந்திய கடல்சார் தகவல் மையம் ஆரஞ்சு நிற எச்சரிக்கையை விடுத்துள்ளது. நீரோடி முதல் ஆரோக்கியபுரம் வரை உள்ள பகுதிகளுக்கு இந்த எச்சரிக்கை வழங்கப்பட்டுள்ளது. இதேபோல் திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் இன்று மாலை 5:30 மணி வரை கள்ளக்கடல் எச்சரிக்கையும் தொடரும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ராமநாதபுரம், திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்டங்களில் உயர் அலை எழும் வாய்ப்புள்ளதாகவும் கடல் அலைகள் திடீரென கடற்கரையை தாக்கும் அபாயம் உள்ளதாலும் பொதுமக்கள் கடலோரப் பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீரில் பயங்கரவாதத்தை முற்றிலும் ஒழிக்கும் நடவடிக்கைகளுக்கு தங்கள் நிர்வாகம் முன்னுரிமை வழங்கி வருவதாக துணைநிலை ஆளுநர் மனோஜ் சின்ஹா தெரிவித்துள்ளார். ஜம்முவில் நடந்த நிகழ்ச்சி ஒன்றில் உரையாற்றிய அவர் ஒட்டுமொத்த நாடும் ஜம்மு காஷ்மீர் காவல்துறையினரை உத்வேகத்துடனும் மரியாதையுடனும் பார்ப்பதாக தெரிவித்தார். பயங்கரவாதத்தை ஒடுக்குவதற்கான நடவடிக்கைகளில் ஈடுபட பாதுகாப்பு படையினருக்கு முழு சுதந்திரம் வழங்கப்பட்டுள்ளதாக துணைநிலை ஆளுநர் தெரிவித்தார். வருங்கால வைப்பு நிதி அமைப்பின் உறுப்பினர்கள் 3ஆம் தரப்பு முகவர்கள் அல்லது இணைய மையங்களின் உதவியை நாட வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இபிஎஃப்ஓவின் அனைத்து சேவைகளும் ஆன்லைனில் இலவசமாகவே கிடைப்பதால் அந்த சேவைகளை பயன்படுத்தும்படி வலியுறுத்தப்பட்டுள்ளது. அதிகாரப்பூர்வ ஆன்லைன் சேவையை பயன்படுத்துவதனால் தனிப்பட்ட நிதி தகவல்கள் கசியாமல் பாதுகாக்கப்படும் எனவும் இபிஎஃப்ஓ அமைப்பு தெரிவித்துள்ளது. உறுப்பினர்கள் இபிஎஃப்ஓ இணையதளம் அல்லது QMANG செயலியை பயன்படுத்தி அனைத்து சேவைகளையும் இலவசமாக பெறலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இணைய வழி மோசடிகள் அதிகரிக்கும் நிலையில் இபிஎஃப்ஓ நிறுவனம் தற்போது இந்த அறிவுறுத்தல்களை வழங்கியிருக்கிறது. இந்தியாவின் G20 ஷெர்பா அமிதாப் கான் 45 ஆண்டுகளுக்கு மேலான அரசு சேவைக்கு பிறகு தனது பதவியிலிருந்து ராஜினாமா செய்துள்ளார். அவர் ஜூலை 2022இல் இந்தியாவின் G20 ஷெர்பாக தேர்வு செய்யப்பட்டு இந்தியா G20 தலைமை பதவியில் முக்கிய பங்கு வகித்தார். இது தொடர்பாக என் புதிய பயணம் என்ற தலைப்பில் லிங்க்டனில் அமிதாப் கான் பதிவிட்டுள்ளார். அதில் புதிய வாய்ப்புகளை ஏற்க முடிவு செய்துள்ளதாக பதிவிட்டுள்ள அவர் இந்தியாவின் வளர்ச்சிக்கு பங்களிப்பதற்கான வாய்ப்பை கொடுத்த பிரதமர் மோடிக்கு நன்றியை தெரிவித்துள்ளார். குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் ஏர் இந்தியா விமான விபத்தில் உயிர் தப்பிய ரமேஷ் விஸ்வாஸ் குமாரின் புதிய வீடியோ வெளியாகியுள்ளது. மருத்துவக் கல்லூரி விடுதி கட்டடத்தின் மீது விமானம் விழுந்து விபத்துக்குள்ளான போது பெரும் தீ விபத்து ஏற்பட்டது. அப்பகுதியிலிருந்து விஸ்வாஸ் குமார் உயிர் தப்பி நடந்து வரும் புதிய காட்சி வெளியாகியுள்ளது.
டிஎன்பிஎல் தொடரில் பந்தை சேதப்படுத்தியதாக அஸ்வின் மற்றும் அவரது தலைமையிலான திண்டுக்கல் டிராகன்ஸ் அணி மீது புகார் எழுந்துள்ளது. ரசாயனம் தடவிய துணியின் மூலம் அவர்கள் பந்தை சேதப்படுத்தியதாக மதுரை பாந்தர்ஸ் அணி புகார் அளித்துள்ளது. இந்த நிலையில் தமிழ்நாடு கிரிக்கெட் சங்கம் மதுரை அணியின் புகாரை ஆய்வு செய்ததில் பந்து சேதப்படுத்தப்பட்டதற்கான ஆதாரம் இல்லை என தெரிவித்துள்ளது. புகார் தொடர்பான ஆதாரங்கள் இருந்தால் செவ்வாய்க்கிழமை மதியம் 3 மணிக்கு அவற்றை சமர்ப்பிக்க வேண்டும் எனவும் தமிழ்நாடு கிரிக்கெட் சங்கம் தெரிவித்துள்ளது. எண்ணெய் வளம் குறித்து மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் புரி வெளியிட்டுள்ள அறிவிப்பு பொருளாதார வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அந்தமான் கடற்பகுதியில் கயானாவில் உள்ளதை போன்ற ஒரு மிகப்பெரிய எண்ணெய் வளத்தை கண்டறியும் விளிம்பில் இந்தியா உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். சுமார் 1.84 லட்சம் கோடி லிட்டர் கச்சா எண்ணெய் இருப்பு இருக்கலாம் என கணிக்கப்பட்டுள்ள இந்த மாபெரும் கண்டுபிடிப்பு இந்தியாவின் தற்போதைய $3.7 டிரில்லியன் பொருளாதாரத்தை $20 டிரில்லியன் உயர்த்தும் வல்லமை கொண்டது என அமைச்சர் தெரிவித்துள்ளார். இந்த கண்டுபிடிப்பு இந்தியாவின் எரிசக்தி இறக்குமதியை கணிசமாக குறைத்து நாட்டின் எரிசக்தி பாதுகாப்பை உறுதி செய்வதுடன் பொருளாதார வளர்ச்சிக்கும் மிகப்பெரிய ஊக்கத்தை அளிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இது இந்தியாவின் எரிசக்தி துறையில் ஒரு புதிய சகாப்தத்தை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பண மோசடி வழக்கு விசாரணைக்கு ஆஜராக பிரியங்கா காந்தியின் கணவர் ராபர்ட் வதோதராவுக்கு அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியிருக்கிறது. பிரிட்டனைச் சேர்ந்த ஆயுத வியாபாரி சஞ்சய் பண்டாரி தொடர்பான வழக்கில் ராபர்ட் வதோதராவை விசாரணைக்கு ஆஜராக அழைத்துள்ளது. டெல்லியில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகத்தில் இன்று நேரில் ஆஜராகும்படி அறிவுறுத்தப்பட்டுள்ளது. விசாரணையின் போது ராபர்ட் வாத்ரா அளிக்கும் வாக்குமூலம் பதிவு செய்து கொள்ளப்படும் என கூறப்படுகிறது. கடந்த ஜூன் 10ஆம் தேதி அவருக்கு சம்மன் அனுப்பிய போது உடல்நலக்குறைவை சுட்டிக்காட்டி ராபர்ட் வதோதரா ஆஜராகாத நிலையில் தற்போது மீண்டும் சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது. ஏர் இந்தியா விமான விபத்தில் சிக்கி உயிரிழந்தவர்களில் 119 பேரின் உடல்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அடையாளம் காணப்பட்ட உடல்களில் 76 உடல்கள் குடும்பத்தினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. DNA பரிசோதனை மூலம் அடையாளம் காணும் பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் இந்த பணி புதன்கிழமை காலைக்குள் முடிவடைந்துவிடும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பரிசோதனை முடிவுகள் கிடைத்தவுடன் மீதமுள்ள உடல்களும் அடையாளம் காணப்பட்டு ஒப்படைக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேர்தல் நடைமுறைகளை முழுமையாக கண்காணிக்கும் வகையில் அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் சிசிடிவி கேமராக்களை பொருத்த தேர்தல் ஆணையம் முடிவெடுத்துள்ளது. இதுவரை 50% வாக்குச்சாவடிகளில் மட்டுமே இந்த வசதி இருந்து வந்த நிலையில் இனி அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் இந்த நடைமுறை செயல்படுத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிசிடிவி கேமராக்கள் மூலம் பதிவு செய்யப்படும் காட்சிகள் தேர்தல் ஆணையத்தின் உள் பயன்பாட்டிற்காக மட்டுமே உபயோகிக்கப்படும் என கூறப்படுகிறது. இது இந்த ஆண்டு நடைபெறவுள்ள பீகார் சட்டமன்ற தேர்தலில் 100% அமல்படுத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீதிபதி யஷ்வந்த் வர்மாவின் வீட்டிலிருந்து கட்டுக்கட்டாக பணம் கண்டெடுக்கப்பட்ட விவகாரத்தில் டெல்லி காவல்துறை முறையாக செயல்படவில்லை என்று காங்கிரஸ் மூத்த தலைவரும் மாநிலங்களவை உறுப்பினருமான கபில் சிபல் விமர்சித்துள்ளார். நாளிதழ் ஒன்றுக்கு பேட்டியளித்துள்ள அவர் இஸ்லாமியர்களுக்கு எதிராக சர்ச்சைக்குரிய வகையில் பேசிய அலகாபாத் உயர்நீதிமன்ற நீதிபதி சேகர் யாதவ் மீது ஏன் இன்னும் பதவி நீக்க நடவடிக்கை மேற்கொள்ளவில்லை எனவும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். பிரபல ஐடி நிறுவனமான ஜென்பேக்ட் அதன் பணியாளர்களின் வேலை நேரத்தை உயர்த்தியுள்ளதற்கு கடும் கண்டனம் எழுந்திருக்கிறது. ஹைதராபாத்தில் பிரபலமான ஐடி நிறுவனமான ஜென்பேக்ட் அதன் பணி நேரத்தை 10 மணி நேரமாக உயர்த்தியுள்ளது. இதற்கு பணியாளர்கள் தரப்பில் கடும் எதிர்ப்பு எழுந்துள்ள நிலையில் அதிக மன அழுத்தம் ஏற்படுவதாக அவர்கள் குற்றம் சாட்டினர். அதே நேரத்தில் அலுவலக வேலை சுமைகளும் நாளுக்கு நாள் அதிகரிப்பதாக மூத்த அலுவலர்கள் தெரிவித்துள்ளனர். இரவு நேரங்களில் பணியில் ஈடுபடும் பெண்களுக்கு ஆஸ்துமா நோய் ஏற்படும் அபாயம் சுமார் 50% அதிகமாக இருப்பதாக சமீபத்திய ஆய்வில் தெரியவந்துள்ளது. இது அவர்களின் உடலில் இயற்கையாக இயங்கும் சுழற்சி நேர அமைப்பை மாற்றுவதால் ஏற்படுகிறது. இவ்வாறான செயற்கையான பணி நேரங்கள் தூக்க குறைபாடு, ஹார்மோன் குழப்பம் போன்ற தாக்கங்களை ஏற்படுத்தி உடலில் நுரையீரல் செயல்பாட்டை பாதிப்பதாக கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. NPCL அமல்படுத்தியுள்ள புதிய விதிமுறைகளால் UPI பரிவர்த்தனைகள் முன்னெப்போதையும் விட வேகமாக செயல்பாட்டுக்கு வந்துள்ளது. அதன்படி இதுவரை 30 வினாடிகள் எடுத்துக்கொண்ட பரிவர்த்தனைகள் இனி 15 வினாடிகளில் நிறைவடையும். போன்பே, கூகுள் பே, பேடிஎம் உள்ளிட்ட அனைத்து UPI செயலிகளுக்கும் இது பொருந்தும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இஸ்ரேல் ஈரானுக்கு இடையிலான மோதல்கள் தீவிரமடைந்து வருவதால் பிராந்தியத்தில் பதற்றமான சூழல் நிலவி வருகிறது. அமெரிக்க ஆதரவுடன் இஸ்ரேல் படைகள் சண்டையிட்டு வரும் நிலையில் ஈரானில் நடத்தப்பட்ட தாக்குதல்களில் சிக்கி உயிரிழந்தோர் எண்ணிக்கை 224 உயர்ந்துள்ளது.
உயிரிழந்தவர்களில் 90% பேர் பொதுமக்கள் என்பது தெரியவந்துள்ளது. இதற்கிடையே இஸ்ரேலுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக ஈரான் பாதுகாப்பு படையினர் வான்வழி தாக்குதல்களை நடத்தி வருகின்றனர். இதில் பொதுமக்கள் 24 பேர் உயிரிழந்துள்ளதாக கூறப்படுகிறது. ஈரான் தலைநகர் டெஹ்ரானில் இருந்து அனைவரும் உடனடியாக வெளியேற வேண்டும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் வலியுறுத்தியுள்ளார். சமூக வலைதளங்களில் பதிவிட்டுள்ள ட்ரம்ப் தாம் முன்பே கூறியது போலவே அணு ஆயுத தடுப்பு ஒப்பந்தத்திற்கு ஈரான் கையெழுத்திட்டிருக்க வேண்டும் எனவும் மனித உயிர்கள் இவ்வளவு துச்சமாக போய்விட்டதாகவும் குறிப்பிட்டுள்ளார். அணு ஆயுதங்களை ஈரான் வைத்திருப்பதை ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் என்று பதிவிட்டுள்ள ட்ரம்ப் டெஹ்ரானில் இருந்து அனைவரும் உடனடியாக வெளியேற வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார். இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையே மத்தியஸ்தம் செய்து வைக்க தயாராக இருப்பதாக ரஷ்யா அறிவித்துள்ளது. இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய ரஷ்ய அதிபரின் செய்தி தொடர்பாளர் டிமிட்ரி பெஸ்கோவ், ஈரான் இஸ்ரேல் இடையில் உள்ள பிரச்சினைகளுக்கு பேச்சுவார்த்தை மூலம் அமைதியான வழியில் தீர்வு காணப்பட வேண்டும் என கூறினார். ஈரானில் அணு ஆயுத தயாரிப்பிற்கு பயன்படுத்தப்படும் யுரேனியத்தை எடுத்து பொதுமக்களின் பயன்பாட்டிற்கான அணுமின் நிலையத்திற்கு உபயோகிக்க உதவ ரஷ்யா தயாராக இருப்பதாக தெரிவித்தார். பேச்சுவார்த்தைக்கு வழி இருந்தாலும் ஈரான் இஸ்ரேல் இடையிலான சூழல் மிகவும் மோசமாக உள்ளதாக டிமிட்ரி பெஸ்கோவ் தெரிவித்தார். இஸ்ரேல் ஈரான் இடையிலான மோதல்கள் தீவிரமடைந்து வரும் நிலையில் ஈரான் தலைநகரில் தங்கியுள்ள இந்திய மாணவர்கள் தங்களை மீட்டு அழைத்துச் செல்ல கோரிக்கை வைத்துள்ளனர். குண்டு சத்தங்களுக்கு மத்தியில் இருந்து வருவதாக தெரிவித்துள்ள அவர்கள் பிறர் தொலைக்காட்சிகளை பார்ப்பது போல் அல்லாமல் ஜன்னல் வழியாகவே போரை தாங்கள் பார்த்து வருவதாக தெரிவிக்கின்றனர். பதுங்கு குழிகளில் பாதுகாப்பாக தங்க வைக்கப்பட்டிருந்தாலும் மிகுந்த அச்சத்துடனேயே தாங்கள் இருப்பதாக தெரிவித்துள்ள அவர்கள் தங்களை மீட்டுச் செல்ல வேண்டும் என வேண்டுகோள் விடுத்துள்ளனர். டெஹ்ரானில் இருந்து இந்தியர்களை ஈரானின் வேறு பகுதிகளுக்கு அனுப்பும் முயற்சிகளை இந்தியா தொடங்கியுள்ளது. இஸ்ரேல் ஈரான் இடையிலான தாக்குதல்கள் தீவிரமடைந்துள்ள நிலையில் இந்திய தூதரகத்தின் வழியாக பல்வேறு முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. அதன்படி இஸ்ரேலின் வான்பரப்பு முழுவதுமாக மூடப்பட்ட நிலையில் ஜோர்டான், எகிப்து எல்லை வழியாக இஸ்ரேலில் இந்தியர்கள் வெளியேற்றும் முயற்சி நடைபெற்று வருகிறது. ஈரான் தலைநகரின் வான்பரப்பு முழுவதையும் தங்கள் படைகள் கட்டுக்குள் கொண்டு வந்துவிட்டதாக இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு அறிவித்துள்ளார். இஸ்ரேலின் 2 இலக்குகளில் ஒன்றை அடைந்துவிட்டதாகவும் அவர் கூறியுள்ளார். டெஹ்ரானில் வான்பரப்பை கட்டுக்குள் கொண்டு வந்துள்ளதால் தங்கள் மக்கள் மீது தாக்குதல் நடத்தும் எதிரிகளின் இலக்குகளை துல்லியமாக தகர்க்க முடியும் என நெதன்யாகு குறிப்பிட்டுள்ளார். ஈரானுடனான மோதலில் இஸ்ரேல் வெற்றி பெற இருப்பதாக கூறியுள்ள நெதன்யாகு அணு ஆயுதங்கள் மற்றும் ஏவுகணைகளின் அச்சுறுத்தல்களுக்கு முடிவு கட்டுவதே தங்களது அடுத்த இலக்கு என தெரிவித்துள்ளார். அணு ஆயுத பரவல் தடுப்பு ஒப்பந்தத்திலிருந்து விலகுவது தொடர்பான மசோதாவை நாடாளுமன்றத்தில் கொண்டுவர முடிவு செய்துள்ளதாக ஈரான் அறிவித்துள்ளது அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது. இஸ்ரேல் ஈரான் இடையிலான மோதல்கள் மோசமடைந்து வரும் நிலையில் ஈரான் வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் பாக்கே கடந்த நாட்களில் நடைபெற்ற நிகழ்வுகளின் அடிப்படையில் இதில் சரியான முடிவு எடுக்கப்படும் என தெரிவித்தார். பெரிய அளவில் அழிவை ஏற்படுத்தும் சக்தி வாய்ந்த ஆயுதங்கள் தயாரிக்கப்படுவதை ஈரான் என்றும் எதிர்ப்பதாக குறிப்பிட்ட அவர் அணு ஆயுத பரவல் தடுப்பு ஒப்பந்தத்திலிருந்து விலகுவது தொடர்பான மசோதா வரையறுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். இலங்கையின் வடக்கு மாகாணத்தில் பல இடங்களில் பெட்ரோல், டீசல் நிரப்புவதற்காக திடீரென நீண்ட வரிசையில் மக்கள் குவிந்தனர். இதனால் மீண்டும் எரிபொருள் தட்டுப்பாடா என்ற பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையே நடந்து வரும் மோதல் காரணமாக எரிபொருள் தட்டுப்பாடு நிலவும் என்ற அச்சம் மக்கள் மத்தியில் எழுந்துள்ளது. பிரிட்டன் நாட்டின் உளவுத்துறையின் தலைவராக பெலைஸ் மேட்சுவெலி தெரிவு செய்யப்பட்டுள்ளது அந்நாட்டு பெண்கள் மத்தியில் வரவேற்பு பெற்றுள்ளது. 116 ஆண்டுகள் வரலாற்றை கொண்ட MI6 உளவு அமைப்பிற்கு பெண் ஒருவர் தேர்வாகியுள்ளது இதுவே முதல் முறையாகும். MI6 அமைப்பின் 18வது தலைவராக தேர்வான பெலைஸுக்கு பொது இயக்குநர் என்ற பதவி வழங்கப்பட்டுள்ளது. 1999ஆம் ஆண்டு உளவுத்துறையில் தனது பணியை தொடங்கிய அவர் MI5 என்ற உள்நாட்டு பாதுகாப்புத் துறையின் இயக்குநர் பதவியை வகித்துள்ளார். மத்திய கிழக்கு மற்றும் ஐரோப்பிய நாடுகளில் பல ஆண்டுகள் பணிபுரிந்துள்ள பிளைஸுக்கு பிரிட்டனின் உயரிய விருதுகளில் ஒன்றான கேம்பேனியன் ஆஃப் த ஆர்டர் ஆஃப் த ஸ்டென் மைக்கேல் அண்ட் ஸ்டென் சார்ஜ் பதக்கம் வழங்கப்பட்டுள்ளது.
வெளியுறவுத்துறை அமைச்சரின் நேரடி கண்காணிப்பின் கீழ் பணியாற்றியிருக்கும் லைசியின் நியமனம் இதர பெண்களுக்கு உத்வேகம் அளிக்கும் வகையில் உள்ளதாக பிரிட்டன் மக்கள் தெரிவித்துள்ளனர். பாகிஸ்தானுடன் பேச்சுவார்த்தை நடத்த இந்தியா முன்வர வேண்டும் என பாகிஸ்தான் மக்கள் கட்சித் தலைவர் பிலால் புட்டோ சர்தாரி கேட்டுக் கொண்டுள்ளார். ஜெர்மனிக்கு சென்றுள்ள பாகிஸ்தான் பிரதிநிதிகள் குழுவுக்கு தலைமை தாங்கிய அவர் இரு நாட்டு பிரச்சினைகளுக்கு தீர்வு காண பேச்சுவார்த்தை மட்டுமே ஒரே வழி என்றார். பாகிஸ்தானுக்காக நதிநீரை இடைமறிப்பது நாட்டிற்கான அச்சுறுத்தலாகவே பார்க்கப்படும் என தெரிவித்த பிலால் புட்டோ, அப்படி நடந்தால் போரை முன்னெடுப்பதை விட பாகிஸ்தானுக்கு வேறு வழியே இல்லை என்றார். Activity in Canada, where they've targeted Sikh activists in Canada. The Indian government has engaged in similar criminal activity. கர்நாடகாவிலிருந்து ஆந்திராவின் சித்தூர் மாவட்டத்திற்கு தொட்டாபுரி மாம்பழங்களை அனுப்புவதற்கு விதிக்கப்பட்ட தடை விவசாயிகளின் வாழ்வாதாரத்தில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்துவதாக கர்நாடக முதல்வர் சித்தராமையா கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடுவுக்கு கடிதம் எழுதியுள்ள அவர், மாநிலங்களுக்கு இடையிலான ஒத்துழைப்பு நம் மக்களின் வளர்ச்சிக்கு தீவிரமாக தேவை என்று கூறியுள்ளார். இதுபோன்ற தடைகள் தொழில்துறையிலும் கூட்டுறவு பொறுப்பிலும் சிக்கல்களை ஏற்படுத்தும் என்று சித்தராமையா குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திரா ஆகிய மாநிலங்களுக்கு இடையிலான சந்தை பிணைப்பு முற்றிலும் குழப்பமடைந்துள்ளதாகவும் சித்தராமையா தெரிவித்துள்ளார். கேரளாவில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் பல்வேறு பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்துள்ளது. நதிகள் உள்ளிட்ட நீர்நிலைகள் நிரம்பி உள்ளதால் கரையோர பகுதிகளில் உள்ள குடியிருப்புகளில் நீர் புகுந்துள்ளது. இதற்கிடையே கண்ணூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் வெள்ளம் சூழ்ந்த பகுதிகளில் சிக்கியுள்ள மக்களை மீட்டு நிவாரண முகாம்களில் தங்க வைக்கும் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. சாலைகள் மற்றும் தண்டவாளங்களில் மழைநீர் தேங்கியுள்ளதால் போக்குவரத்து பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. பல பகுதிகளில் நிலச்சரிவுகள் ஏற்பட்டுள்ளதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை முடங்கியுள்ளது. சபரிமலையில் கடந்த 2 நாட்களாக தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளது. பத்தனம்திட்டா மாவட்டத்தின் சபரிமலை, பம்பை, நிலக்கல், எருமேலி பகுதிகளில் கடந்த 2 நாட்களாக தென்மேற்கு பருவமழை அதிகனமழையாக பெய்து வருகிறது. இதனால் சபரிமலையில் பக்தர்கள் கொட்டு மழையில் நனைந்தவாறே இருமுடி கட்டி 18ஆம் படி ஏறி சாமி தரிசனம் செய்தனர். கனமழையால் பம்பை ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்து காணப்படுகிறது. மழை வெள்ளம் ஆற்றின் இரு கரைகளையும் தொட்டுச் செல்கிறது. எனவே பம்பையில் புனித நீராடும் பக்தர்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது. JEE அட்வான்ஸ்டு தேர்வில் வெற்றி பெற்றவர்களின் விருப்பத் தேர்வாக IIT மும்பை உள்ளது. 2025ஆம் ஆண்டுக்கான JEE அட்வான்ஸ்டு தேர்வில் இந்தியாவின் முதல் 10 ரேங்க் பெற்றவர்களில் 9 மாணவர்கள் IIT மும்பையை தேர்வு செய்துள்ளனர். மேலும் முதல் 100 இடங்களில் 73 பேர் இந்த கல்வி நிறுவனத்தை தேர்வு செய்துள்ளனர். மற்ற IITகள் மாணவர்களை ஈர்க்க பல முயற்சிகளை மேற்கொண்டாலும் IIT மும்பை முன்னிலை தொடர்கிறது. இந்த ஆண்டு அகில இந்திய அளவில் முதல் 200 இடங்களை பிடித்த மாணவர்கள் மற்றும் அவர்களின் பெற்றோருக்கு விமான கட்டணத்தை செலுத்தி தங்கள் வளாகத்திற்கு வருமாறு மெட்ராஸ் IIT அழைத்தது. IIT மெட்ராஸில் மாணவர் சேர்க்கையை அதிகரிக்க இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். எண்ணெய் வளம் குறித்து மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் புரி வெளியிட்டுள்ள அறிவிப்பு பொருளாதார வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. அந்தமான் கடற்பகுதியில் கயானாவில் உள்ளதை போன்ற ஒரு மிகப்பெரிய எண்ணெய் வளத்தை கண்டறியும் விளிம்பில் இந்தியா உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். சுமார் 1.84 லட்சம் கோடி லிட்டர் கச்சா எண்ணெய் இருப்பு இருக்கலாம் என கணிக்கப்பட்டுள்ளது. இந்த மாபெரும் கண்டுபிடிப்பு இந்தியாவின் தற்போதைய $3.7 டிரில்லியன் பொருளாதாரத்தை $20 டிரில்லியன் உயர்த்தும் வல்லமை கொண்டது என அமைச்சர் தெரிவித்துள்ளார். இந்த கண்டுபிடிப்பு இந்தியாவின் எரிசக்தி இறக்குமதியை கணிசமாக குறைத்து நாட்டின் எரிசக்தி பாதுகாப்பை உறுதி செய்வதுடன் பொருளாதார வளர்ச்சிக்கு மிகப்பெரிய ஊக்கத்தை அளிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இது இந்தியாவின் எரிசக்தி துறையில் ஒரு புதிய சகாப்தத்தை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கர்நாடகாவில் இளம்பெண் ஒருவரை ராபிடோ ஓட்டுநர் கன்னத்தில் அறைந்த வீடியோ காட்சி வைரலாகியுள்ளது.
தலைநகர் பெங்களூரில் ராபிடோ சேவையை ஸ்ரேயா என்ற பெண் பயன்படுத்தியுள்ளது. இருசக்கர வாகனத்தை ஓட்டுநர் சுகாஸ் அதிவேகமாக இயக்கியதாக கூறப்படுகிறது. இதனால் ஏற்பட்ட தகராறின் போது இளம்பெண்ணின் கன்னத்தில் ஓட்டுநர் அறைந்துள்ளார். இதில் நிலை தடுமாறி அந்த பெண் சாலையில் விழுந்த நிலையில் இந்த காட்சி சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. எனினும் அந்த பெண்தான் முதலில் மோசமான வார்த்தைகளால் திட்டி தன்னை டிஃபன் பாக்ஸால் தாக்கியதாக ஓட்டுநர் சுகாஸ் தெரிவித்துள்ளார். இதற்கிடையே சம்பந்தப்பட்ட ஓட்டுநர் சுகாஸ் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. நாட்டின் மிகப்பெரிய பொதுத்துறையைச் சேர்ந்த பாரத ஸ்டேட் வங்கி கடன்களுக்கான வட்டி விகிதத்தை 0.5% குறைத்திருக்கிறது. ரிசர்வ் வங்கி கடன் வட்டி விகிதத்தை 0.5% குறைத்த நிலையில் அதன் முழு பலனையும் வாடிக்கையாளர்களுக்கு வழங்கும் நோக்கில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக இந்த வங்கி கூறியுள்ளது. அதன்படி கடன் வட்டி விகிதம் 7.75% இருக்கும் என்றும் இந்த வட்டி விகித குறைப்பு நேற்று முதல் அமலுக்கு வந்துள்ளதாகவும் பாரத ஸ்டேட் வங்கி தெரிவித்துள்ளது. இதன் மூலம் இந்த வங்கியில் ஏற்கனவே கடன் பெற்றவர்கள் மற்றும் புதிதாக கடன் பெற இருப்பவர்களுக்கும் குறைந்த வட்டியில் கடன் கிடைக்க வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது. அதே நேரம் வைப்பு நிதிக்கு வட்டி விகிதம் 0.25% குறைக்கப்பட்டுள்ளதாகவும் பாரத ஸ்டேட் வங்கி தெரிவித்துள்ளது. நாட்டின் வேலையின்மை விகிதம் கடந்த மாதம் 5.6% அதிகரித்துள்ளது. முந்தைய ஏப்ரல் மாதத்தில் 5.1% இருந்த அந்த அளவு தற்போது 0.5 விழுக்காடு அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் வேலையின்றி இருக்கும் பெண்களின் எண்ணிக்கை 5.8% உயர்ந்துள்ளதாகவும் ஆண்களின் எண்ணிக்கை 5.6% உயர்ந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நகர்ப்புற பகுதிகளில் 17.9% உள்ள வேலையின்மை விகிதம் கிராமப்புற பகுதிகளில் 13.7% உயர்ந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. காலநிலை தரவுகள் பதிவு செய்யப்பட தொடங்கிய பிறகு பதிவான இரண்டாவது அதிக வெப்பமயமான மே மாதம் இந்த ஆண்டின் மே மாதம்தான் என்று அறிவியலாளர்கள் கூறியுள்ளனர். ஐரோப்பிய ஒன்றியத்தைச் சேர்ந்த கோபர்னிகஸ் காலநிலை மாற்ற சேவைகள் என்ற அமைப்பைச் சேர்ந்த அறிவியலாளர்கள் வெளியிட்டுள்ள மாதாந்திர அறிக்கையின்படி கடந்த ஆண்டின் மே மாதம்தான் அதிக வெப்பமயமான மே மாதங்களின் பட்டியலில் முதலிடத்தில் உள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. காலநிலை மாற்றத்தின் விளைவாக இந்த ஆண்டு மே மாதத்தில் கிரீன்லாந்து நாட்டில் வரலாறு காணாத வெப்ப அலை பதிவானதையும் இந்த அறிக்கை சுட்டிக்காட்டியுள்ளது. மதிமுக அலுவலகத்தில் தீயணைப்பு வீரர் ஒருவர் சீலிங் ஃபேனை அடித்து பரபரப்பு ஏற்படுத்தினார். பாம்பு பிடிக்க அழைப்பு வந்ததாக கூறி கட்டையுடன் அலுவலகத்திற்குள் நுழைந்த அவர் பொருட்களை சேதப்படுத்தினார். அல்கூர் என அடையாளம் காணப்பட்ட அவரை எழும்பூர் போலீசார் கைது செய்தனர். இது தொடர்பாக தீயணைப்புத்துறை அதிகாரிகளிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். மன்னார்குடி தீயணைப்பு நிலையத்திலிருந்து ஓடியில் சென்னையில் பணியாற்றி வந்தவர் என்பது உறுதி செய்யப்பட்டது. குரூப் 1 தேர்வுக்காக இரவு பகல் பாராமல் படித்து மன அழுத்தத்தில் இருந்ததும் சமீபத்தில் தேர்வில் தோல்வி ஏற்பட்டதுடன் குடும்ப பிரச்சனைகளும் இருந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர். மனநல பாதிப்பை உறுதிப்படுத்தியதால் அவரை கீழ்ப்பாக்கம் மனநல மருத்துவமனையில் அனுமதித்தனர். கேரள மாநிலத்தில் காற்றுடன் பெய்த மழையில் மரங்கள் விழுந்து பல வீடுகள் சேதமடைந்துள்ளன. கடல் சீற்றத்தின் காரணமாக கடல் நீர் ஊருக்குள் புகுந்தும் மழையால் சாலைகள் சேதமடைந்த நிலையில் வீடுகளும் பாதிக்கப்பட்டுள்ளன. கேரளாவில் தொடர்ந்து பெய்து வரும் மழையின் காரணமாக பொதுமக்களுடைய இயல்பு வாழ்க்கையும் பாதிப்படைந்துள்ளது. கர்நாடகத்தில் திருமணத்திற்கு வற்புறுத்திய காதலியை கொன்று தோட்டத்தில் புதைத்த காதலன் 6 மாதங்களுக்கு பிறகு கைது செய்யப்பட்டார். கதக் அருகே நாராயணபுரா கிராமத்தைச் சேர்ந்த சதீஷ் ஹிரமோத்தும் மதுஸ்ரீ அங்காடியும் 6 ஆண்டுகளாக காதலித்து வந்ததாக கூறப்படுகிறது. திருமணம் செய்து கொள்ளுமாறு மதுஸ்ரீ வற்புறுத்தியதால் அவரது கழுத்தை நெரித்து கொலை செய்த சதீஷ் தோட்டத்தில் உடலை புதைத்துள்ளார். கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் மதுஸ்ரீ காணாமல் போனதாக எழுந்த புகாரில் விசாரணை நடத்திய போது கடைசியாக மதுஸ்ரீயை சதீஷ் அழைத்துச் சென்றது சிசிடிவி காட்சியில் உறுதியானது. இதனையடுத்து 6 மாதங்களுக்கு பிறகு சதீஷ் கைது செய்யப்பட்டார். அவர் அளித்த தகவலின் பேரில் மதுஸ்ரீயின் எலும்புக்கூடுகள் கண்டெடுக்கப்பட்டன. கார்பன் உமிழ்வை குறைக்கும் வகையில் மறுசுழற்சி முறையில் ஸ்டீல் உற்பத்தி செய்ய உள்ளதாக டாடா ஸ்டீல் நிறுவனம் தெரிவித்துள்ளது. புவி வெப்பமயமாதலுக்கு கார்பன் உமிழ்வு அதிகரிப்பே முக்கிய காரணமாக கூறப்படுகிறது. இந்நிலையில் அடுத்த 10 முதல் 15 ஆண்டுகளில் 1,50,00,000 டன் ஸ்டீலை மறுசுழற்சி முறையில் உற்பத்தி செய்ய முடிவு செய்யப்பட்டுள்ளதாக
டாடா ஸ்டீல் நிறுவனத்தின் தலைமைச் செயல் அதிகாரி நரேந்திரன் தெரிவித்துள்ளார். இதனால் காற்றில் கார்பன் கலப்பது கணிசமாக குறையும் என தெரிவித்துள்ளார். மேலும் அடுத்த 5 ஆண்டுகளுக்குள் இந்தியாவில் 4 கோடி டன் இரும்பை உற்பத்தி செய்ய திட்டமிட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் பில்கிராம் கோட்வாலி பகுதியில் காருக்கு எரிபொருள் நிரப்புவது தொடர்பாக ஏற்பட்ட தகராறில் பெட்ரோல் பங்க் ஊழியரை துப்பாக்கியை காட்டி மிரட்டிய சிறுமி மற்றும் அவரது தந்தை கைது செய்யப்பட்டனர். எரிபொருள் நிரப்பும்போது காரில் இருந்து இறங்கச் சொன்னதற்காக தகராறு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. சிசிடிவி காட்சி ஆதாரங்கள் அடிப்படையில் காவல்துறையினர் விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுத்தனர். பாண்டியன் ஸ்டோர் சீரியல் மூலம் அறியப்பட்ட சின்னத்திரை நடிகை ரிகானா பேகம் மீது அவரது காதல் கணவர் அளித்த புகாரில் ஜூன் 18 விசாரணை நடத்துவதாக சென்னை பூந்தமல்லி காவல்துறையினர் தெரிவித்தனர். திருமண ஆசை காட்டி 20 லட்சம் ரூபாய் மோசடி செய்ததாக சின்னத்திரை நடிகை ரிகானா பேகம் மீது அவரது காதல் கணவர் ராஜ்கண்ணன் புகார் அளித்தார். அதில் முதல் கணவருடன் விவாகரத்து ஆகாமலேயே தன்னை ஏமாற்றி திருமணம் செய்ததாகவும் ரிகானாவுக்காக தான் 20 லட்சம் ரூபாய் வரை செலவு செய்திருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். தன்னிடமிருந்து ரிகானா பேகம் பெற்ற நகை பணத்தை மீட்டு தர வேண்டும் எனவும் தனது புகாரில் ராஜ்கண்ணன் கோரியுள்ளார். இதன் அடிப்படையில் விசாரணைக்கு காவல்துறையினர் சம்மன் அனுப்பியுள்ளனர். நடிகை தீபிகா படுகோன் தாய்மையான பின்னர் தனது பணி நேரத்தை 6 மணி நேரமாக குறைத்துக் கொண்டதற்காக ஸ்பிரிட் மற்றும் கல்கி 2 போன்ற முக்கிய திரைப்படங்களிலிருந்து விலகியதாக செய்திகள் வெளியாகியது. இது புதிய தாய்மார்கள் எதிர்கொள்ளும் வேலை நேரம் குறித்து திரையுலகில் மற்றும் சமூக ஊடகங்களில் பரபரப்பான விவாதத்தை கிளப்பியுள்ளது. தீபிகா குறித்து எதுவும் பேசாமல் இருந்தாலும் நடிகைகள் கஜோல் மற்றும் நேஹா துபியா உள்ளிட்ட பலர் தாய்மையாகிய பிறகு தொழிலில் முன்னேற முயற்சிக்கும் பெண்களுக்கு ஆதரவாக தங்களது குரலை உயர்த்தியுள்ளனர். இந்த விவகாரம் பெண்கள் சந்திக்கும் பாலூட்டல் வசதிகளின் குறைபாடு முதல் வேலையிடங்களில் மௌனமாக புறக்கணிக்கப்படுவதல் வரை ஏராளமான சிக்கல்களை மீண்டும் வெளிச்சத்திற்கு கொண்டு வந்துள்ளது. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயில் குடமுழுக்கு நேரம் மரபுகளை பின்பற்றி முடிவு செய்யப்பட்டதா என அறநிலையத்துறை ஆணையர் பதிலளிக்க உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவிட்டுள்ளது. திருச்செந்தூரை சேர்ந்த சிவராம சுப்பிரமணிய சாஸ்திரிகள் மதுரை அமர்வில் சீராய்வு மனு தாக்கல் செய்தனர். அதில் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயில் குடமுழுக்கு ஜூலை 7ஆம் தேதி காலை 6:15 மணி முதல் காலை 6:50 மணி வரை நடைபெறும் என கோயில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. இதற்கு பதிலாக வரும் 6ஆம் தேதி மதியம் 12:05 மணி முதல் 12:47 மணி வரை தோஷங்கள் இல்லாத நேரத்தில் குடமுழுக்கு நடத்த அனுமதி வழங்கி உத்தரவிட வேண்டும் என கேட்டுக்கொண்டிருந்தார். மனுவை விசாரித்த நீதிபதிகள் கோயில் மரபுகளை பின்பற்றி கும்பாபிஷேக நேரம் முடிவு செய்யப்பட்டுள்ளதா என அறநிலையத்துறை ஆணையர் பதில் மனு தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கை ஒத்திவைத்தனர். மதுரையில் பல ஆண்டுகளுக்கு பிறகு மூக்க அழகிரிக்கு வரவேற்பு தெரிவித்து அந்நகரில் போஸ்டர்கள் ஒட்டப்பட்டுள்ளன. அழகிரி கட்சியில் மீண்டும் திமுகவில் சேர விரும்புகிறாரா? சேர்ந்தால் அவருக்கு என்ன பொறுப்பு வழங்கப்படும் என்ற கேள்விகள் எழுந்துள்ளன. இந்த நிலையில்தான் பல ஆண்டுகளுக்கு பிறகு அழகிரியை வரவேற்கும் பேனர்கள் மதுரை நகரம் முழுவதும் ஒட்டப்பட்டுள்ளன. அவரது ஆதரவாளர்கள் மிகுந்த உற்சாகத்துடன் செயல்பட்டு வருவதாக தெரிய வருகிறது. கேரள மாநிலம் ஆலுவா பகுதியில் பெய்த கனமழையால் அங்குள்ள சிவன் கோயிலை வெள்ளம் சூழ்ந்தது. எர்ணாகுளம் மாவட்டம் ஆலுவா பகுதியில் கடந்த சில தினங்களாக கனமழை பெய்து வருகிறது. இந்நிலையில் பெரியாற்றில் ஏற்பட்ட வெள்ளத்தால் அதன் கரையில் அமைந்துள்ள மகாதேவர் கோயிலை வெள்ளம் சூழ்ந்துள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் அம்ரோகாவில் உள்ள அட்ராசி கிராமத்தில் பட்டாசு தொழிற்சாலையில் ஏற்பட்ட வெடிவிபத்தில் 4 பெண்கள் உயிரிழந்தனர். 9 பேர் காயமடைந்தனர். காயமடைந்தவர்கள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் வெடிவிபத்துக்கான காரணம் குறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்தியாவில் சென்ற மே மாதத்தில் கார்கள் விற்பனை குறைந்த நிலையில் இருசக்கர வாகனங்கள் விற்பனை அதிகரித்திருந்ததாக வாகன உற்பத்தியாளர்கள் சங்கமான சியாம் தெரிவித்துள்ளது. மே மாதத்தில் உள்நாட்டில் கார்கள் வாகன மொத்த விற்பனை 0.8% குறைந்து 3,44,656 கார்கள் விற்பனையாயின. இதுவே கடந்த ஆண்டு இதே மாதத்தில் இது 3,47,492 கார்கள் விற்கப்பட்டதாக சியாம் கூறியுள்ளது.
ஆனால் இருசக்கர வாகனங்கள் விற்பனை 2.2% உயர்ந்து 16,55,927 வாகனங்கள் விற்கப்பட்டதாகவும் 3 சக்கர வாகனங்கள் விற்பனை 3.3% குறைந்து காணப்பட்டதாகவும் சியாம் தெரிவித்துள்ளது.